போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். நம்பிக்கையின் இலக்கணமாக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது வாக்கில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படியே நிறைவேறும் இன்று நம்பிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். வாக்கை நிறைவேற்றுவதில் நீர் வெளிப்பாக இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உலகம் அழிந்தாலும் வார்த்தை அழியாது என்றவும் திருமகனது வாக்கிற்கு சான்றாக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படியே உலகம் உண்டானது போல் புதுமைகள் நடக்கும் என எண்பித்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். வாக்கு உண்மையாக நிறைவேறும் என முழுமையான நம்பிக்கை கொண்டவர் என்று தூய ஆவியாரால் வாழ்த்த பெற்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமக்கு சொன்னவை என கடந்த காலத்தையும் நிறைவேறும் என எதிர்காலத்தையும் நம்பிய நீர் என நிகழ்காலத்தையும் கொண்ட நம்பிக்கையின் முப்பரிமாணமும் கொண்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். வார்த்தையை அனுப்பி முழுநலம் கொடுக்க வல்லவர் நீர் என்பதற்கு சான்று பகர்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மனிதரைப் போல் நீர் பொய் சொல்பவரல்ல என்ற வாக்கிற்கு சான்று பகர்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மனித பிறவியைப் போல மனத்தை மாற்றிக் கொள்பவரல்லர் நீர் என்பதற்கு சான்று பகர்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். சொல்லியதை செய்து முடிக்கிறவர் நீர் என்பதற்கு சாட்சியான மறைநூல் மாதாவுக்காக
பெரியவர் எவரும் இல்லை என்பதால் உம்மேலேயே ஆணையிட்டு வாக்குறுதி வழங்கி நிறைவேற்றுகிறீர் என்பதற்கு சான்றாக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது திருமகனது சொல்லை நம்பி புதுமை கண்ட நூற்றுவர் தலைவனுக்கு முன்மாதிரிகையான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது திருமகனது சொல்லை நம்பி தன் மகளுக்கு முழு விடுதலை கண்ட கனானேய பெண்ணுக்கு முன்மாதிரிகையான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது திருமகனது சொல்லை நம்பி போகும் வழியிலேயே நலம் பெற்ற 10 தொழுநோயாளிகளுக்கு முன்மாதிரிகையான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உம் திருமகனது சொல்லை நம்பி வலைகளில் ஏராளமான மீன்களை பெற்றுக்கொண்ட பேதுருவுக்கு முன்மாதிரிகையான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். நம்பிக்கையின் தந்தையென போற்ற பெறும் ஆபிரகாமை விட சிறப்பு மிகுந்த நம்பிக்கையின் தாயான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். நம்பிக்கை இழந்தோருக்கு தூண்டுதலாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். வார்த்தையால் உலகம் அனைத்தையும் அழகாக உண்டாக்கிய உன்னத தந்தையே, தோன்றுக என்றவுடனே ஏற்கனவே செய்து வைக்கப்பட்டிருந்ததைப் போல ஒன்றுமில்லாமையில் இருந்து நீ நினைத்ததெல்லாம் உருவாயிற்று. நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டு உங்களைத்தானே சொல்ல முடியும். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு பெறச் செய்பவருமான இயேசுவின் அன்பு தந்தையே, உம்மை நெஞ்சார வாழ்த்தி போற்றுகிறோம். நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக தூய ஆவியாரால் எலிசபெத்து வழியாக போற்றப்பெற்ற அன்னைமரிக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரை கன்னி எவரும் கருத்தாங்கி பிள்ளை பெற்றதில்லை என்றாலும் உம்மால் எல்லாம் கூடும் என்று முழு உள்ளத்தோடு உம் வாக்கை நம்பி பெயர் பெற்றவராக மாறிய மாமரி தாய்க்காக உமக்கு புகழ் பாடுகிறோம். அன்பு தந்தையே, உங்களது திருச்சட்டத்தில் இன்பம் காண்பவர், அதை இரவும் பகலும் தியானிப்பவர், புரியாத செய்தி நிகழ்வு எதுவாயினும் அதில் அவநம்பிக்கை கொள்ளாமல் மனச்சோர்வு அடையாமல் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்திப்பவர், உம் வாக்கையே திருமணமாக கொண்டு வாழ்பவர் என்று எவ்வளவோ புகழ்மொழிகளை சாற்ற முடியும். எங்களுக்கு எதிராக நிகழ்வுகள் அமையும் போதெல்லாம் அவநம்பிக்கையில் சோர்வுறுகிறோம். மனிதரால் முடியாதது உம்மால் முடியும் என்ற உமது திருமகனது வாக்கை தன் வாழ்வில் எண்பித்த அன்பு தாயை நினைத்து உம் வாக்கில் நம்பிக்கை வைத்து வாழ வரம் தருவீராக. உம் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. நீர் சொன்னது அப்படியே நிறைவேறும். உம் வாக்கு என் வாழ்வில் செயலாக்கம் பெற உமக்கு விருப்பமில்லாத யாவற்றையும் நாங்கள் விலக்க வேண்டும். உமக்கு விருப்பமானதையே பற்றி கொள்ள வேண்டும். உமக்கே நாங்கள் சொந்தமாக வேண்டும்.
அன்பு தாய் மரியாவை போல் உமக்கே சொந்தமாய் வாழ உம் வாக்குறுதிகளின் ஆசிரியரை பெற்றுக்கொள்ள எம்மை தகுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.